ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ ஒரு ஸ்பெஷலான பர்சனை வச்சு இன்றைக்கி வந்து ஃபிஷ் கறி, நாகர்கோயில் ஃபிஷ் கறி பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். இதான் எங்கள் அத்தை, டடா எவர்கிரீன் அத்தை. ஸோ நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து தான் ஃபிஷ் கறி காமிக்க போகிறோம். அவங்க வந்து நாகர்கோயில் ஸ்டைலில் சூப்பராக ஒரு ஃபிஷ் கறி வைப்பாங்க. ஸோ இன்னும் அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு, இன்னும் அவங்கள ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து என் மகனும் மருமகளும் பிள்ளைகளும் இங்கே எங்களை விசிட் பண்ண வந்திருக்காங்க மேட்லாண்டுக்கு. மருமக ரொம்ப நாளாக எங்கள் அப்பாவோடைய ஃபிஷ் கறியை செய்து கேட்டேன். அதனால் இன்றைக்கு உங்களுக்கு நாகர்கோயில், எங்கள் அப்பா ஊர் வந்து கருங்கல் பக்கம், செல்லங்கோன்னு ஒரு ஊர். அதில் எங்கள் அப்பா செய்கிறாப்புல நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். இப்போ இதில் வந்து ஃபிஷ் எடுத்துருக்குறேன். இது வந்து பாறை மீன் எங்கள் அப்பா பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அது மாதிரி இது நல்லா ஸ்லைஸாக வராப்பில் முள் இல்லாமல் இருக்கிறப்பல இப்போ மீன் எடுத்துக்கிடுங்க. இப்போ இதை வாஷ் பண்ணி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிட்ருக்கோம். இப்போ இதை வந்து நாங்கள் டிஷ்ஷில் போடுறோம். 1 கிலோ மீன் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து இங்கே அமெரிக்காவில் வந்து மாகின்னு சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? ஆமாம், பாறை மீன் அந்த மாதிரி. இது வந்து ஃபிலே மாதிரி பண்ணியிருக்கு. அதனால இது வந்து முள்ளெல்லாம் இல்லை. முள்ளெல்லாம் எடுத்துட்டு வெறும் மீனை மட்டும் நாங்கள் இது பண்ணுறோம். மீன் வச்சாச்சு. அதுக்கு போல் மசாலா போடுவோமாம்மா. இது வந்து நான் ½ டீஸ்பூன், இந்த டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நம்ம ரெகுலர் டீஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ½ டீஸ்பூன் மஞ்சள். அண்ட் தென் இதில் வந்து 3 ஸ்கூப், நல்ல ஃபுல் ஸ்கூப் ஆஃப் சில்லி பவுடர். இது நாங்கள் இந்தியாவிலேருந்து என் மருமக கொண்டு வருவா எங்களுக்கு மசாலா. அதனால் இல்லை என்னென்னா இந்த சில்லி பவுடர் உங்களுக்கு இன்னும் உரைப்பு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நாங்கள் இவ்வளோ தான் உரைப்பு சாப்போம். அதனால 3 ஸ்கூப் எடுத்துருக்கோம். ஏன்னா சின்ன பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க. அதனால 3 ஸ்கூப்பு தான் போட்டுக்கிறோம். ஓகே, இது வந்து மல்லிப்பொடி ஒரு 12 டீஸ்பூன்ஸ் எடுத்துருக்குறேன். போட்டுட்டோமா? இதெல்லாம் பியூர் மசாலா எங்களுக்கு மருமக வீட்டிலேருந்து அவங்க அம்மா கொடுத்து விடுவாங்க. சரி, ஓகே. இதுக்கு பிறகு இப்போ இந்த மசாலா போட்டால் இனிமேல் ஆனியன்ஸ் வந்து நான் வந்து ஒரு லார்ஜ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்குறேன். இது வந்து நம்ம ஒரு பல்லாரி வெங்காயம். இது வந்து இங்கே வெள்ளை கலரில் இருக்குது. நீங்கள் இந்த ரெட் கலர் பல்லாரி வெங்காயம்னாலும் பரவாயில்ல. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ நம்ம மசாலா ஆக்கணுனால இதை வந்து அரைச்சி போட்டுருமா. அரைச்சி போட்டுட்டுன்னா அது வந்து இது உங்களுக்கு டெமோக்கு தான் காட்டியிருக்காங்க. இதை அரைச்சிருக்காங்க. அரைச்சி அவ்வளோத்தையும் ஒரு பெரிய ஆனியன் அரைச்சி ஊற்றிருக்கு. அதுக்கு பிறகு நம்ம வெள்ளை பூண்டு எப்பவும் போடுவோம் தானே, அது மாதிரி கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு. அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து அந்த அரைக்கச்சமே அனியன் அரைக்கச்சமே நம்ம ஜீரா போடுவோம் கொஞ்சம். இது ஒரு வந்து ½ டீஸ்பூன் ஜீரா. இதில் ஆல்ரெடி ஆனியனில் போட்டு அரைச்சிட்டேம்மா. அதனால ஸோ ஆனியன் அரைக்கும் போது ஜீரகம் போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு ½ டேபிள் ஸ்பூனு, அவ்வளோதான். ஓகே. அடுத்தாப்பில் வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியா நம்ம ஒரு சைஸுக்கு கொஞ்சம் பெரிய இதாக அரைச்சி வச்சுருக்கோம் இதை. ஓகே, அதை ஊற்றிட்டு சரி. இனிமேல் வந்து நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஊரில் புளி யூஸ் பண்ணுவோம். இது பாருங்கள், இந்த புளி வந்து இவ்வளோ சைஸுக்கு. இது வந்து எனக்கெல்லாம் நார்வலில் நல்ல புளிப்பாக இருக்கும். எங்கள் ஊர் மரத்தில் உள்ள இது வந்து இங்கே எங்களுக்கு அமெரிக்காவில் கிடைக்கிறது தாய்லாண்டிலேருந்து வரும். ஆனால் சீடோடு இருக்கும். அது நான் இப்போ கரைக்கி வச்சு காமிக்கிறேன். அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு புளி எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. தண்ணி எடுத்துட்டியாம்மா? சரி, இது சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஊற்றுமா தண்ணி. ஓகே. ஸோ நாகர்கோயில் ஸ்டைல் ஃபிஷ் கறிக்கு வந்து நிறைய புளி ஊற்றுறாங்க, பார்த்துக்கோங்க. ஹைலைட்டான இன்க்ரீடியன்ட். ஓகே, இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இதில் கார்லிக் ஆட் பண்ணிட்டோம். பச்சை மிளகா நல்ல டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் கொடுக்கும் இல்லையா. அதனால் இதில் வந்து ஒரு 7 இது எங்கள் தோட்டத்திலே விளைஞ்ச பச்சை மிளகா 7 போட்டிருக்கிறேன். அப்புறம் சால்ட் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதே அந்த மசாலா எடுத்த அளவே 3 போட்டுட்டு இது கொஞ்சம் வெட் ஆகிடுச்சு. அதனால் நான் கை வச்சு எடுத்துடுறேன். சரி, அது போட்டு இனிமேல் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, நம்ம வந்து இப்படி மிக்ஸ் பண்ண வச்சுமே இந்த திக்காக இருக்கணும். நம்ம தேங்காய் ஊற்றி வைக்கச்சுமே நம்ம கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும் இல்லைம்மா. இதை கொஞ்சம் தேங்காய் இல்லாதனால இன்னும் கொஞ்சம் நம்ம திக்காக தான் வைப்போம்.
திக்க வச்சு இது வந்து குக்கிங் வந்து ரொம்ப நேரம் எடுக்காது. ப்ளஸ் இது வந்து ஃபில்லே, அதனால் மீன் உடஞ்சிடக்கூடாது உங்களுக்கு. அதனால் குடும்பம் தனியாக இவ்வளோ போதும். ஆக்சுவலி கொஞ்சம் இன்னும் விட்டு நம்ம வேகிற அளவுக்கு தண்ணி விட்றோம், விட போகிறோம், அவ்வளோதான். இப்படி கட்டியாக தான் இருக்கும். இதெல்லாம் கரைச்சிட்டு கடைசியில் தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். முதல்ல ஆன் பண்ணிடுறீங்க. ஆமாம், சரி சரி. இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஹையில் தான் வைப்பேன். டோட்டல் வந்து இது வந்து ஒரு 15 மினிட்ஸில் ஆயிரும். அதனால் இப்போ இதை வந்து நம்ம எல்லாம் போட்டு மூடி வச்சிருமா. மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். சரியா? சரி. சரி, இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு வந்து பார்க்குறோம், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா வாசம் அடிக்குது. மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். சரிம்மா. இனிமேல் இப்போ திக்காயிடுச்சு பச்சியா, அதனால் ஃபயரை நல்லா லோ ஃப்ளேமில் போட்டுருங்க. இது திக்க ஸ்பூன் போட்டோன்னா உடஞ்சிரும் மீன். அதனால் இப்போ நம்ம இதை இப்படி தான் இப்படி நல்லா இது ஆற்றி விட்டோன்னா ஆமாம், ரைட். அப்போ தான் மீன் உடையாது. சரியா? இப்போ வந்து இதை வந்து நம்ம லோ ஃபயரில் வச்சுட்டு நல்லா லோவில் வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கத்தில் அடுத்த ஸ்டவ்வில் வந்து ஃப்ரைங் பேன் வச்சுருக்குறோம். ஆயில் ஊற்றுறியாமா? இது கொஞ்சம் நிறைய ஆயில் வேணும். ஸோ இது half a கப் வேணுமா? 3/4 கப் மேபி. 3/4 கப் எடுத்துக்கிடுங்க. ஓகே, ஆயிலை ஊற்றி வச்சது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதை சரிம்மா ஊற்றிருக்கேன். போதும் தானே? ஆமாம். ஓகே ஓகே, சரி. அப்போ நீ இது மஸ்டர்ட் போடுறியா? மஸ்டர்டு எவ்வளோ? கடுகு வந்து 1 டேபிள் ஸ்பூனு. இது அப்புறம் வந்து வெந்தயம் வச்சுருக்காங்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. அதுக்கு கொஞ்சம் உளுந்து 1/2 டேபிள் ஸ்பூனு. ஓகே, கருவேப்பிலை 4 எடுத்தேன். ஓகே, கருவேப்பிலை ஒரு 4 இது கழுவி வச்சுருக்கு. அதுதான் இப்போ இதை போட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் அந்த சரி மீன் வாயில் இதை நம்ம சின்ன வெங்காயம் பரவாயில்ல, பெரிய வெங்காயம் பரவாயில்ல போட்டு நல்லா தாளித்து அதில் ஊற்றிட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷத்தில் ஆயிடும் சார். ஓகே, இப்போ சீசனிங் ரெடி. நம்ம சீசன் பண்ணியாச்சு. இப்போ கறியில் ஊற்றுறோம். பார்த்து பாருங்கள், நல்லா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து திருப்பி நம்ம கொஞ்சம் அப்படி செய்துட்டோன்னா தென் இட் ஸ்ப்ரெட் ஆயிரும். தென் இது ரெடி தான். இப்போ கறி ரெடி, நம்ம ரைஸ் ரெடி. நம்ம டேஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, சரி. இப்போ ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் ஒரு பிளேட்டில் எடுத்துருக்குறோம். சரி, இப்போ சர்வ் பண்ணி கறி சர்வ் பண்ணி. நல்லா வாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும், ரொம்ப பிடிக்கும். நல்ல வாசமாக இருக்குது. ஓகே, பாட்டி ஃபிஷ் கறியை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேரன் கும்பல்கள் இருக்குது. ஸோ 2 பேருடைய ஃபேவரட் ஃபிஷ் கறி. ஸோ அவங்களே டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். இல்லை, நம்ம மாஸ்டர் ஷெஃப் ஃபிஷ் கறி டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. ஹலோ, ஹரிய சும்மா சிரிச்சிட்டு இருக்க கூடாது, எப்படி இருக்குன்னு சொல்லணும். Mathma, how was the fish curry? It was nice, Pati. Thank you, Pati. You're welcome. Philip, your turn. How's the fish curry? You ate nice big piece too. Yeah, How's the fish curry? it's good. It's good? What? Say thank you, Pati. Wait, what? You didn't say. I was supposed to say it too. ஓகே, எல்லோரும் ஃபிஷ் கறி டேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் இப்போ வந்து கடைசியாக டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பயங்கர டேஸ்ட்டாக, பயங்கர வாசமாகவும் இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.